ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம கயல் சீரியலில் இன்றைக்கான எபிசோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கயலுக்காக அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாருமே போராட்டத்தை தொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம கயல் சீரியல் இப்போ தான் வந்து ஆட்டோ சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன போயிட்டுருக்குன்னா, கயலை வந்து அந்த ஹாஸ்பிட்டலோட டீன் வந்து நீ வேலையை விட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போது நம்ம கயல், எதுக்கு சார் என்னை வேலையை விட்டு அனுப்புகிறீங்க, நான் என்ன சார் தப்பு பண்ணேன், எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கயல் நியாயம் கேட்குறாங்க. அதுக்கு அந்த டீனு, நீ என்ன அவ்வளோ பெரிய நல்லவளா, என் முன்னாடி நின்று பேசக்கூட உனக்கெலாம் தகுதி இல்லை, உன்னை பற்றி சோசியல் மீடியாவில் எவ்வளவோ விஷயங்கள் பரவிட்டுருக்கு, நீ இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து கெட்ட பேர், அதனால் தயவு செஞ்சு நீ வேலையை விட்டுட்டு போயிரு, உன்னைய இந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வச்சுக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி அந்த டீன் வந்து சொல்லிடுறாரு. உடனே தான் சக்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கயலுக்காக எதுவுமே பண்ண துணிகிற நம்ம சக்தி, அதில் ஹாசினின்னு ஒரு பொண்ணு இருப்பாங்களா, அந்த நர்ஸ்லேயே அந்த பொண்ணு தான் கயலோட தங்கச்சி மாதிரி, ரொம்பவே கயலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் ஹாசினி. ஸோ அதோட நம்ம ஹாசினி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹாசினி கிட்ட சக்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி கயலை வந்து வேலையை விட்டு தூக்கக்கூடாது அப்படின்னா, ஹாசினி நீ வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறதுக்கு ஆட்களை ரெடி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹாசினியும் அங்கே இருக்கிற எல்லா நர்ஸ்கிட்டையும் போய் ஆட்களை ரெடி பண்ணி போராட்டம் பண்ணுறதுக்காக வந்து போகிறாங்க. அப்போ தான் வந்து சேர்ந்து நின்று கயல்கிட்ட சொல்கிறாங்க, அக்கா உங்களை இந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா, நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணலைன்னா நாங்கள் யாருமே ஒர்க் பண்ண மாட்டோம்க்கா, அதனால் நீங்கள் எதுவுமே நினச்சிக்கிறாதீங்க, நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்காக போராட்டத்தை நாங்கள் நடத்த தான் போகிறோம், நாங்கள் போராடியே தீருவோம் அப்படிங்கிற மாதிரி ஹாசினி சொல்ல, அப்போ தான் கயல் சொல்கிறாங்க, ஐயோ வேண்டாம், பேஷண்ட்ஸ் எத்தனை பேர் அங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், தயவு செஞ்சு எனக்காக நீங்கள் போராடுறீங்க, உங்களோட அன்புக்கு நன்றி, நீங்கள் என்னைக்காக எவ்வளவோ பண்ணிட்டீங்க, சாரி காய்ஸ், இதுக்கு மேலே எதுவும் பண்ண வேண்டாம், அதனால் தயவு செஞ்சு சொல்கிறத புரிஞ்சுக்க ஹாசினி, இந்த கூட்டம்லாம் கூட வேணாம், நீங்கள் போங்க, கூட்டத்தெல்லாம் கூட்டாமல் தயவு செஞ்சு போ ஹாசினி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஹாசினி எதுவுமே நம்ம இவங்க சொல்கிறத கேட்கவே இல்லை, கயல் சொல்கிறத கேட்கவே இல்லை, இல்லைக்கா நாங்கள் போராடும், உன்னை எப்படியாச்சும் நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் திரும்பியும் வேலைக்கு எடுக்க வைப்போம் அப்படி சொல்லிட்டு வேலையை தூக்குன கயலை வந்து வேலையை தூக்கிட்டாங்க இல்லையா, அதை தூக்காதே கையிலே வேலையை விட்டு தூக்காதே அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டீனுக்கு கொஞ்சம் மேனேஜர் மாதிரி ஒருத்தர் இருப்பார். ஸோ ரோஸ் கலர் ஷர்ட் கூட போட்டு வருவார். ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்ன நடக்குது இங்கே ஹாஸ்பிட்டலில் போய் இப்படி ரோஷம் போட்டு கத்திட்டு இருக்கீங்க, போய் பேஷண்ட்ஸை பாருங்கள், எவ்வளோ பேஷண்ட்ஸ் அங்கே உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். முடியாது சார், நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் நிறுத்த முடியாது. எதுக்காக சார் நாங்கள் நிறுத்தணும், எங்கள் யாருக்குமே இந்த வேலை வேணாம், நீ மட்டும் கயல் சிஸ்டரை வேலைக்கு எடுக்கலைன்னா நாங்கள் எல்லோரும் வேலையை விட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட தான் வந்து ஹாசினி வந்து சொல்கிறாங்க, அந்த மேனேஜர் சொல்கிறாங்க, எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த கயல் என்ன அவ்வளோ நல்லவளா, இவளுக்காக போராடிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, சார் வார்த்தையை அளந்து பேசுங்க, இது எல்லாமே ஹாசினி தான் பேசுகிறாங்க, சார் வார்த்தையை அளந்து பேசுங்க, ஒரு அளவு தான் உங்களுக்கு மரியாதை, சோஷியல் மீடியாவில் வர்றதை நீங்கள் நம்புவீங்க, உங்கள் கூடவே இருந்து ஒர்க் பண்ணுற நர்ஸை நீங்கள் நம்ப மாட்டிங்களா, நம்ம கூடவே ஃபேமிலி மாதிரி இருந்த அவங்கள நம்ப மாட்டீங்க, சோஷியல் மீடியாவை நம்புவீங்கன்னா இது எப்படி சார், இதுக்கு அர்த்தம் எனக்கு ஒன்றுமே புரியல சார், நீங்கள் எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, கயல் சிஸ்டர் ரொம்ப நல்லவங்க, அதெல்லாம் நாங்கள் ப்ரூவ் பண்ணணும்னா இங்கே நாங்கள் போராடியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க சார், உங்களுக்கு புரியுதா இல்லையா சார், ஒரு நல்லவங்கள வேலையை விட்டு தூக்குனா யாராக இருந்தாலும் அவங்களுக்காக போராட தான் சார் செய்வாங்க, அப்படி தான் சார் கயல் சிஸ்டருக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம், நான் மட்டும் இல்லை இங்கே இருக்கிற யாருமே போய் வேலை பார்க்க மாட்டோம், நாங்கள் எங்களோட போராட்டத்தை கண்டினியூ பண்ண தான் போகிறோம், உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே இந்த மேனேஜர் டீன் கிட்டே போயிட்டு பற்ற வைக்கணும் இல்லையா, ஸோ டீன் கிட்டே போயிட்டு பற்ற வைக்கிறாங்க. சார் இங்கே என்ன நடக்குதுன்னு இந்த கூத்தை வந்து பாருங்கள், அந்த கயலை நீங்கள் வேலையை விட்டு தூக்குவோம், இங்கே இருக்கிற செவிலிகள்லாம் சேர்ந்து கோஷம் போட்டு போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க சார், அங்கே எல்லாமே தலைகீழாக மாறி போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னோடனே, இவங்களுக்குலாம் என்ன அறிவு கெட்டு போச்சா, இவங்களுக்குலாம் என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, எதுக்காக இவங்க எல்லாரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீன் வராங்க. டீன் வந்துட்டு பேசுகிறாங்க, ஏய் இங்கே பாருங்கள், ஒழுங்கு எல்லோரும் போய் வேலையை பாருங்கள்,
எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இப்படி பிரச்சனை பண்ணிட்டுருக்கீங்க அப்படி சொல்லவும், டி நீங்கள் பாருங்கள், நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். கயல் சிஸ்டர் ரொம்ப நல்லவங்க. சோஷியல் மீடியாவில் உள்ளதை நீங்கள் நம்புவீங்க, கூட வேலை பார்க்குறவங்களும் நீங்கள் நம்ப மாட்டிங்களா? இப்போவும் சொல்கிறேன், கயல் சிஸ்டருக்காக நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம். கயல் சிஸ்டர் எங்கள் கூட வேலை பார்க்குறவங்க. இப்போ கயல் சிஸ்டரை நீங்கள் தூக்குன மாதிரி இதே அந்த பழி எங்கள் மேலே வந்துடுச்சுன்னா எங்களும் இப்படி தானே வேலையை விட்டு தூக்கியிருப்பீங்க. அப்போ கயல் சிஸ்டருக்கு நடந்த இந்த ஒரு நாள் எங்களுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம் இருக்குது? அதனால எங்களுக்கு இங்கே வேலை பார்க்க பிடிக்கல. கயல் சிஸ்டர் வேலை பார்த்தா மட்டும்தான் நாங்கள் இங்கே வேலை பார்ப்போம். அதர்வைஸ் நாங்கள் எங்கே வேலை பார்க்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் நினச்சா அவங்க மொத்த பேரையும் வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்குங்க சார், தாராளமாக தூக்குங்க. எங்கள் மொத்த பேரையும் நீங்கள் வேலையை விட்டு தூக்குங்க. கயல் சிஸ்டர் தூக்குனதுக்கப்புறம் எங்களுக்கு எதுக்கு சார் இங்கே நாங்கள் வேலை பார்க்கணும்? நாங்கள் தாராளமாக சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு போயிடுவோம் சார் அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ தயவு செஞ்சு என் பொறுமையை சோதிக்காதீங்க. என்னால் நீங்கள் எவ்வளோ தான் கோஷம் போட்டாலும் எவ்வளோ தான் போராட்டம் நடத்தினாலும் கையால் என்னால் திரும்பியும் வேலைக்கு வர வைக்க முடியாது. கயல் இங்கே வேலை பார்த்தானா நம்ம கம்பெனியோட ரெப்யூட்டேஷன் குறைஞ்சிரும். நம்ம கம்பெனியோட பெருமை கௌரவமெல்லாம் போயிடும். நம்ம ஹாஸ்பிட்டலோட எல்லா கௌரவமும் போய் நம்ம ஒண்டிக்கட்டையாக தான் நிற்கணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லோரும் இங்கே கூட்டத்தை கலைச்சி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமாக டீன் அங்கேருந்து போயிடுறாரு. உடனே தான் வந்து ஹாஸ்னி வந்து இது சரிப்பட்டு வராது, நம்ம செவிலியர் அந்த ஒரு மையம் இருக்குல்ல, அந்த செவிலியர் கூட்டம்னு அதுக்கு அவங்களுக்கு கால் பண்ணி இது எல்லா வேலை பற்றியும் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, செவிலியர் இதில் சங்கத்திலேருந்து நீங்கள் பண்ணுற போராட்டத்தை நீங்கள் பண்ணுங்கள், நம்ம கயலுக்காக நம்ம போராடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சூப்பர், ஃபுல் சப்போர்ட் செவிலியர் சங்கத்துலேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் எந்த ஆபத்தும் நம்மளுக்கு வராது, நம்ம தைரியமாக போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. கயல் எவ்வளவோ சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மீடியா ஃபீல்டில் இருந்துன்னா ஆட்க வந்துட்டாங்க. ஸோ கயல் பற்றின எப்படி சிவசங்கரி ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணாங்களோ, கயல் கெட்டவ தொடர்பு இருக்குது அப்படி இப்படின்னு. ஆனால் இப்போ இந்த மீடியா ஃபீல்டு வந்து கயலுக்காக இப்போ மொத்த கூட்டமும் தான் வேலையை விட்டுட்டு ஹாஸ்பிட்டல்லே இந்த ஒரு போராட்டம் நடக்கிறது வீடியோவில் இப்போ ரீச் ஆக ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஒரு வீடியோவை நம்ம ஆனந்தி இருக்காங்க இல்லையா, வீட்டில் இருக்கிற ஆனந்தி, ஆக்சுவலாக வீட்டில் இருக்கவங்களுக்கு கயலுக்கு இப்படி வேலை போச்சு அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. ஸோ ஆனந்தி தான் வந்து எல்லாரும் இங்கே வாங்க, அவங்க எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் முரளி சொல்கிறாங்க, என்ன சந்தோஷமான விஷயம், அந்த சிவசங்கரி எதுவும் பண்ணாலும் அப்படின்னு கேட்டோன்னே, ஐயோ இல்லை நான் சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறேன், எல்லோரும் இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ காட்டும் போது தான் தெரியுது நம்ம கயலுக்காக இத்தனை பேர் வந்து போராடுறாங்க. நம்ம கூட நினச்சோம், நம்ம கையில் நல்லதாக நினைக்க ஒரு ஆள் கூட இல்லையா, சக்தி வந்து சொன்ன மாதிரியே செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க கயலோட ஃபேமிலி. ஸோ இந்த போராட்டம் போயிட்டுருக்கு. உண்மையிலே கயலுக்கு இதில் நியாயம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது உங்களுக்கு கெஸ்ஸிங் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். கயல் சீரியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.